பிரதமர் நரேந்திர மோடி அலுவலகத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு அதிகாரி இரவோடு இரவாக காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்தெந்த ஊடகங்கள் எப்படி செய்தி போடணும், Facebook, Twitter, Insta இது மாதிரியான சோசியல் மீடியால மோடியை பத்தி என்ன செய்தி வரணும், விடிய காலையிலிருந்து நைட் 12 மணி வரைக்கும் எந்தெந்த டிவில என்னென்ன நியூஸ் ஓடணும் அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரி மோடியினுடைய நிழல் அதிகாரமாக செயல்பட்டவர். ஒரு புகைப்படம் கூட வெளிவராத அந்த நபரினுடைய பெயர் ஹிரண் ஜோஷி. அந்த ஹிரண் ஜோஷி இப்ப காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். மோடிக்கு பின்னாடி மோடியினுடைய மூளையாக நிழல் அதிகாரமாக செயல்பட்ட அவர் காணாமல் ஆக்கப்பட்டதற்கு பிறகு பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த IAS அதிகாரிகள் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தொடர்ந்து மோடி குறித்து வட இந்திய ஊடகங்களில் மிக காட்டமான விமர்சனமான செய்தி கடந்த ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கிறது. யார் இந்த ஹிரண் ஜோஷி? இவருக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு? இவர் காணாமல் ஆக்கப்பட்டதற்கு பிறகு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் மோடிக்கு எதிராக பேசுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இதற்கு பின்னாடி என்ன அரசியல் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து இந்த ஒயர் பத்திரிகை விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அதேபோல் நியூஸ் லாண்ட்ரி பத்திரிகையும் மிக விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரைகளை படித்து பார்க்கும்போது மிக அதிர்ச்சிகரமான பல செய்திகள் இருக்கிறது. நீங்களும் நானும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் கடந்த 10 ஆண்டுகளாக எப்படி இந்த ஹிரண் ஜோஷியால் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான பல ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு. வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். ரொம்ப அதிர்ச்சியான 2 கட்டுரைகள் வந்திருக்கு. ஒன்னு ஒயர் பத்திரிகையில வந்திருக்கு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் லாண்ட்ரி அப்படிங்கக்கூடிய பத்திரிகையில வந்திருக்கு. 2 பேருமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு புலனாய்வு செய்திகளை தான் எழுதுவாங்க, முக்கியமான கட்டுரைகளை தான் எழுதுவாங்க. மோடி வான்ஸ் இன்விசிபிள் மேன், ஹிரண் ஜோஷிஸ் ரைஸ் அண்ட் ரிட்ரீட் அப்படிங்கக்கூடிய கட்டுரை. இதை எழுதுது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாஸ்தி ஜஸ்வால் அப்படிங்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். அதே போல நியூஸ் லாண்ட்ரியில் வந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹூ மூவ்ட் மை ஹிரண் பாய் அப்படிங்கறதா. இது முழுக்க 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 எதை பத்தி அப்படின்னா பிரதமர் அலுவலகத்தில் இருந்த ஹிரண் ஜோஷி அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரியை பத்தி தான். பிரதமர் மோடிக்கும் இவருக்குமான நெருக்கம் எப்படி தொடருது அப்படின்னா, பிரதமர் மோடி குஜராத்தில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு பிறகு ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு போறாரு. அங்க சில டிஜிட்டல் டெக்னிக்கல் ஃபால்ட் நடக்குது. உடனே இவர் பேராசிரியரா இருக்காரு. யார்? இந்த ஹிரண் ஜோஷி அப்படிங்கிற ஒரு பேராசிரியரா இருக்காரு. அவர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவர். அவர் திடீர்னு போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை பார்த்துட்டு மோடிக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. யாருவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், இவனை நம்ம ஆபீஸ்ல சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இவரை உடனே அன்னைக்கு சிஎம் ஆபீஸுக்குள்ள கொண்டு வந்தார். அதாவது மோடி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு முன்னாடி குஜராத்ல சிஎம் ஆக இருக்கும்போது இந்த குஜராத் மாடல் சொன்னாங்க இல்லையா, அந்த குஜராத் மாடலுடைய மையமே இவர்தான். என்ன பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக குஜராத் மீடியாக்களா இருக்கட்டும், இல்ல பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு மீடியாவையே செட் பண்ணி முழுக்க முழுக்க மோடியை பத்தி பயங்கர பாப்புலரான நியூஸை வந்து வர வச்சுட்டே இருந்திருக்காங்க. பிரிண்ட் மீடியாவிலையும் அதே போல சேட்டலைட் சேனல்லையும். அதுக்கு பிறகுதான் சோசியல் மீடியாக்கெல்லாம் வருது. சோசியல் மீடியா வந்த உடனே